ஹாய் ஹால் பேச தேவையான ஈஸியான வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவள் அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுவா. ஷீ ஷாப்ஸ் ஆஃபன். ஷீ ஷாப்ஸ்னா வந்து அவள் அடிக்கடி கடைக்கு போய் பொருள் வாங்குவா அப்படின்னு அர்த்தம் தருது. ஆஃபன்னா அடிக்கடி. நம்ம நடக்கலாமா? ஷால் வி வாக்? ஷால் வி வாக்? எத்தனை பேர் அங்கே இருந்தாங்க? ஹவு மெனி பீப்புள் வேர் தேர்? ஹவு மெனி பீப்புள்னா வந்து எத்தனை பேர் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. வேர் தேர்னா அங்கே இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம் தருது. நீ என்ன கனவு கண்ட? வாட் டிட் யூ ட்ரீம்? வாட் டிட் யூ ட்ரீம்? வாட்னா வந்து என்ன அப்படின்னு அர்த்தம் தருது. டிட் யூ ட்ரீம்னா வந்து கனவு கண்ட அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. கலர் போயிடுச்சு. இந்த சட்டையெல்லாம் கலர் போயிடும் இல்லைங்களா, அதுதான். இந்த கலர் ஆஸ் ரன். இந்த கலர் ஆஸ் ரன். கலர் வந்து போயிடுச்சு. அந்த சட்டை அதெல்லாம் வந்து நம்ம துவைக்க கலர் போயிடும் இல்லைங்களா, அதை நம்ம வந்து இந்த கலர் ஆஸ் ரன்னு சொல்லுவோம். ரெண்டு மாவையும் ஒன்னா கலக்கு. மிக்ஸ் த டூ ஃப்ளார்ஸ் டுகெதர். மிக்ஸ் த டூ ஃப்ளார்ஸ் டுகெதர். மிக்ஸ் த டூ ஃப்ளார்ஸ்னா வந்து இரண்டு மாவையும் கலக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. டுகெதர்னா ஒன்னா. அவ அலமாரி நீ பார்க்கணும். யூ ஷுட் சி ஹர் வார்ட்ரோப். யூ ஷுட் சீனா வந்து நீ பார்க்கணும். ஹர் வார்ட்ரோப்னா வந்து அவளுடைய அலமாரிய. பூ தொட்டியில வந்து விதைய போடு. சாத சீட்ஸ் இன் பாட்ஸ். சாத சீட்ஸ்னா வந்து விதைய வந்து போடு அப்படின்னு அர்த்தம் தருது. இன் பாட்ஸ்னா வந்து தொட்டியில. சாத சீட்ஸ் இன் பாட்ஸ். நீங்க அதை திரும்ப சொல்ல முடியுமா? குட் யூ ரிப்பீட் இட்? குட் யூ ரிப்பீட் இட்? குட் யூ ரிப்பீட்னா வந்து உங்களால் திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு அர்த்தம் தருது. இட்னா வந்து அதை. குட் யூ ரிப்பீட் இட்? வெளியே போகாத. டோன்ட் கோ அவுட். டோன்ட் கோ அவுட். அவ கிளம்பிட்டா. ஷி லெஃப்ட். ஷி லெஃப்ட். அதை பத்தி கவலைப்படாத. டோன்ட் ஒரி அபவுட் இட். டோன்ட் ஒரினா கவலைப்படாத. அபவுட் இட்னா அதை பத்தி. என்னால வீட்டுக்கு சீக்கிரம் போக முடியும். ஐ கேன் கோ ஹோம் இயர்லி. ஐ கேன் கோனா வந்து என்னால போக முடியும். ஹோம் இயர்லினா வந்து சீக்கிரம் வீட்டுக்கு. எதுவும் மாறல. நத்திங் சேஞ்ச்டு. நத்திங் சேஞ்ச்டு. நான் அதை மாற்ற போறேன். ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட். ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட். நீங்க நேரத்தை மிச்சம் பண்ணுவீங்க. யூ வில் சேவ் டைம். யூ வில் சேவ் டைம். நீங்க வந்து அந்த இடத்துக்கு நடந்து போறதுக்கு பதில் ஆட்டோவில் போனீங்க நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்க வந்து யூ வில் சேவ் டைம் அப்படின்றத பயன்படுத்தலாம். ஒரு சீட்டை பிடிச்சி வை. நீ முன்னாடி போயிட்டுனா ஒரு சீட் எனக்கு ஒரு பிடிச்சி வைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இது வரும். சேவ் மீ அ சீட். சேவ் மீ அ சீட். அவன் ஜோக்ஸ் வந்து என்னை வந்து சிரிக்க வச்சுது. ஹிஸ் ஜோக்ஸ் மேட் மீ லாஃப். ஹிஸ் ஜோக்ஸ் மேட் மீ லாஃப். மேட் மீ லாஃப்னா வந்து என்ன சிரிக்க வச்சுது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. நாங்கள் ட்ரெயினில் போனோம். வி வெண்ட் பை ட்ரெயின். வி வெண்ட்னா வந்து நாங்கள் போனோம் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. நீ ஃபுட்பால் விளையாடணும். யூ ஷுட் பிளே ஃபுட்பால். யூ ஷுட் பிளேனா வந்து நீ விளையாடணும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. என்னால் போக முடியல. ஐ குட் நாட் கோ. ஐ குட் நாட் கோ. மற்றதை அவள் பார்த்துப்பா. ஷி கேன் ஹேண்டில் த ரெஸ்ட். ஷி கேன் ஹேண்டில்னா வந்து அவள் வந்து பார்த்துப்பா. த ரெஸ்ட்னா வந்து மற்றதை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். வி ஆட் லஞ்ச். வி ஆட் லஞ்ச். அதை பற்றி திரும்ப யோசி. திங்க் அபவுட் இட் அகெயின். திங்க் அபவுட்னா வந்து பற்றி யோசி அப்படின்னு அர்த்தம் தருது. இட் அகெயின்னா வந்து அதை மீண்டும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அது ரொம்ப பெருசா இருக்கு. இட் இஸ் டூ பிக். இட் இஸ் டூ பிக். டூ பிக்னா வந்து ரொம்ப பெருசா. இது 5 பேர் சாப்பிட பத்தவே பத்தாது. இட் won't feed 5 people. இட் won't feed 5 people. உடற்பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. எக்ஸசைஸ் மேட் எ பிக் டிஃப்ரென்ஸ். எக்ஸசைஸ் மேட் எ பிக் டிஃப்ரென்ஸ். பிக் டிஃப்ரென்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம். என்னால் என்ன வந்து படிக்க முடியல. ஐ கான்ட் ரீட் த நம்பர். ஐ கான்ட் ரீட் த நம்பர். கான்ட் ரீட்னா வந்து படிக்க முடியல அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது.
அவ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணா. ஷீ சுவிட்ச்ட் இட் ஆஃப். ஷீ சுவிட்ச்ட் இட் ஆஃப். சுவிட்ச் ஆஃப்னா என்னது? அணைக்கிறது. பிரச்சனை குறித்து விவாதித்தோம். we discussed the problem. we discussed the problem. we discussedனா நாங்க வந்து விவாதித்தோம் அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. செப்டம்பர் கடைசியா வா. come near the end of September. come near the end of September. end of Septemberனா வந்து செப்டம்பர் கடைசியா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. நான் சில சமயத்துல அவனை பார்ப்பேன். I sometimes see him. I sometimes see him. sometimes see-னா சில சமயத்துல பார்க்கறேன் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவ பஸ்ஸை பிடிச்சா. she caught the bus. she caught the bus. she caught-னா வந்து அவ பிடிச்சா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. நான் அவனை பல வருஷமா பார்க்கல. I haven't seen him for years. for years-னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வருஷமா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. I haven't seen-னா வந்து நான் பார்க்கல அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவ எங்க உணவை வந்து பரிமாறினா. she served our meal. served our meal-னா வந்து உணவை வந்து பரிமாறினா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. உங்க முழு பெயரை வந்து கொடுங்க. உங்க முழு பெயரை கொடுங்க. ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபுல் நேம். ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபுல் நேம். யுவர் ஃபுல் நேம்னா வந்து உங்களுடைய முழு பெயர். அதை முயற்சிக்காதீர்கள். டோன்ட் attempt that. டோன்ட் attempt that. கொஞ்ச நேரம் உட்காருங்க. சிட் டவுன் ஃபார் எ while. சிட் டவுன் ஃபார் எ while. ஃபார் எ whileனா வந்து கொஞ்ச நேரம் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. கடினமாக இருக்கும். இட் வில் பி டிஃபிகல்ட். இட் வில் பி டிஃபிகல்ட். வில் பி டிஃபிகல்ட்னா வந்து கடினமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவ கதவை மெதுவா திறந்தா. she opened the door slowly. அவ திறந்தா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. door slowlyனா வந்து கதவை மெதுவாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. கூட்டம் வந்து கூடி இருந்துச்சு. a crowd had gathered. crowdனா வந்து கூட்டம். had gatheredனா வந்து கூடி இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவங்க பேசிக்கிறது இல்ல. they are not speaking to each other. they are not speaking to each other. they are not speakingனா வந்து அவங்க வந்து பேசிக்கிறது இல்ல. to each otherனா வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க. they are not speaking to each other. பெரிய அளவுகளில் வந்து கிடைக்குது. சட்டெல்லாம் கூட பெரிய சைஸ்லயும் இருக்கு, சின்ன சைஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல இது வரும். லார்ஜஸ்ட் சைஸஸ் ஆர் அவைலபிள். இப்போ ஷூஸ்லாம் கூட சின்ன சைஸும் இருக்கு, பெரிய சைஸும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை மாதிரி லார்ஜஸ்ட் சைஸஸ் ஆர் அவைலபிள். பெரிய அளவுகளும் வந்து கிடைக்கின்றன. அவைலபிள்னா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. வெயிட்டர் வந்து மெனுவை கொண்டு வந்தாங்க. The waiter brought the menu. The waiter brought the menu. brought-னா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. நான் முடி வெட்டிக்க போறேன். நான் முடி வெட்டிக்க போறேன். I am going to get my hair cut. I am going to get my hair cut. இந்த கேக் ரொம்ப இனிப்பா இருக்கு. This cake is too sweet. Too sweetனா வந்து ரொம்ப இனிப்பாக அப்படின்னு அர்த்தம் தருது. This cake is too sweet. நாங்க வந்து எங்க விடுமுறை திட்டங்களை வந்து உருவாக்கணும். We made our holiday plans. We made our holiday plans. Our holiday plans-னா வந்து எங்களுடைய விடுமுறை திட்டங்கள். அவங்க வந்து 80 கெஸ்ட்டை வந்து கூப்பிட்டாங்க. கல்யாணத்துக்குலாம் நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதான். They invited 80 guests. They invited 80 guests. They invitedனா வந்து அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. கெஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினர்கள். உன்னால அதை செய்ய முடியும். You can do it. You can do it. Can do-னா வந்து செய்ய முடியும். உன் குரல் எனக்கு கேட்டுச்சு. I heard your voice. I heard your voice. Heard-னா வந்து கேட்டுச்சு. Your voice-னா வந்து உன் குரல். அவ 3 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கா. குழந்தைங்களாம் வளர்றாங்களா, வருஷத்துக்கு எவ்வளோ வளர்றாங்கன்னு சொல்லிட்டு அளவு எடுக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து 3 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கா. She has grown 3 centimeters. She has grown 3 centimeters. Has grown-னா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவன் வந்து அதை என் கையில இருந்து புடுங்கினான். He plucked it from my hands. He plucked it from my hands.
ஹி பிளக்ட் இட்னா வந்து அதை வந்து புடுங்கனா அப்படின்னு அர்த்தம் தருது. ஃப்ரம் மை ஹேண்ட்ஸ் வந்து என் கைகளில் இருந்து. நான் இந்த சட்டையை போட வேண்டி இருக்கும். ஐ வில் ஹாவ் டு வியர் திஸ் ஷர்ட். ஐ வில் ஹாவ் டு வியர்னா வந்து நான் வந்து போட வேண்டி இருக்கும், அணிய வேண்டி இருக்கும். திஸ் ஷர்ட்னா வந்து இந்த சட்டையை. ஐ வில் ஹாவ் டு வியர் திஸ் ஷர்ட். நாங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். we were talking about it. we were talkingனா வந்து நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். about itனா அதை பத்தி. we were talking about it. நான் எல்லா இடங்களையும் தேடினேன். I have searched everywhere. I have searched everywhere. have searchedனா வந்து தேடினேன் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. everywhereனா எல்லா இடங்களிலும். அவளால் அதை ஞாபகப்படுத்த முடியல. she could not remember it. இப்போ யாரோ ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, அவங்க போய் டக்குன்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் வரலன்னா இந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம். she could not remember it. could not rememberனா ஞாபகப்படுத்த முடியல. நான் வேலைக்கு போவது ரயிலில் தான். ஐ ட்ராவல் டு ஒர்க் பை ட்ரெயின். ஐ ட்ராவல் டு ஒர்க் பை ட்ரெயின். ஐ ட்ராவல் டு ஒர்க்னா வந்து நான் வேலைக்கு போகிறது. பை ட்ரெயின்னா வந்து ரயிலில். பை பஸ்னா பஸ் பேருந்தில். நீ இப்போ வெளியே வரலாம். யூ கேன் கம் அவுட் நவ். யூ கேன் கம் அவுட் நவ். கம் அவுட்னா வந்து வெளியே வரலாம் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவன் டிராயரை திறந்தான். he opened the drawer. he opened the drawer. he openedனா வந்து அவன் திறந்தான் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. டிராயர்னா வந்து இழுப்பறை அப்படின்னு சொல்லி தமிழில் வரும். அது சொல்றது கஷ்டம். இட் இஸ் ஹார்ட் டு சே. இட் இஸ் ஹார்ட் டு சே. டு சேனா வந்து சொல்றது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. நான் அதை ரிமூவ் பண்ண முடிவு பண்ணேன். அதை அகற்றனா முடிவு பண்ணேன். ஐ டிசைடட் டு ரிமூவ் இட். ஐ டிசைடட்னா வந்து நான் முடிவு பண்ணேன். டு ரிமூவ் இட்னா வந்து அதை அகற்ற. சேரில் வந்து கார் வந்து மாட்டிக்கிச்சு. த கார் வாஸ் ஸ்டக் இன் த மட். த கார் வாஸ் ஸ்டக்னா வந்து கார் வந்து மாட்டிக்கிச்சு. இந்த மட்னா வந்து சேத்துல. நேற்று அவ என் பையனை பார்த்தா. ஷீ மெட் மை சன் எஸ்டர்டே. ஷீ மெட் மை சன்னா வந்து அவ என் பையனை பார்த்தா. எஸ்டர்டேனா நேற்று. அவனுக்கு ஒரு புதிய பைக் வேணும். he wants a new bike. he wants a new bike. he wantsனா வந்து அவனுக்கு வேணும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.